ஹலோ எவ்ரிவன், யூர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நமக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்கனாமிக்ஸில் ஒரு சாப்டர், அதாவது ஆர்பிஐ. ஆர்பிஐனா நிறைய பேருக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பற்றி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நிறைய கொஸ்டின் வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அது எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி எல்லாம், இதோட பணி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 1935. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அது 1935ல ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1934. ஓகே. இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1934ல ஃபார்ம் பண்ணி, அதன் அடிப்படையில் ஏப்ரல் 1, 1935ல வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆக்ட் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1934. ஸோ கொஸ்டினை தெளிவாக பாருங்க. இதை வச்சு தான் நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934. அது எப்போலேருந்து செயல்பட தொடங்குது? ஏப்ரல் 1, 1935. ஓகேங்களா? ஸோ இது எப்போ நேஷனலைஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இது எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? ஜனவரி 1, 1949. ஓகேங்களா? 1949 ஜனவரி 1ல தான் இது வந்து நேஷனலைஸ் பண்றாங்க, அதாவது தேசியமயமாக்குறாங்க. அதன் அடிப்படையில் ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆர்பிஐக்கு ஆனது. இப்போ இது வந்து ஒரு தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? 1937 வரைக்கும் இதோட தலைமையகம் வந்து கல்கத்தால இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1937க்கு அப்புறம் எங்க மாத்துறாங்க? மும்பைக்கு மாற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு தலைமையகத்தை பத்தின கொஸ்டின். சரி, இவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க தான் வந்து பணத்தை அச்சிடுவாங்கன்னு தெரியும். ஆனா இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். அதாவது நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு தவிர்த்து, அதாவது ரூபி காயின். ஓகேங்களா? ரூபி காயின், அப்புறம் ரூபாய் நோட்டு. இதே தாளா கூட வச்சிடுவாங்க. முன்னாடி இருந்திருக்கும், பழங்காலத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டு, ரூபாய் காசை தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து, மீதி இருக்க எல்லா பணத்தையும் வந்து ஆர்பிஐ வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பேர் இருக்கும். அதாவது அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவாங்க. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். ஓகேங்களா? அதாவது ஃபெமா ஆக்ட் நிறைய பேர் தெரியும். ஃபெமா, அதாவது எஃப்இஎம்ஏ ஆக்ட். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1999. இது எதுக்குன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் ஃபெமா ஆக்ட். ஓகேங்களா? இதுக்கும் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இந்த ரூல்ஸ் இருக்கு. அதாவது அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்பிஐ பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாரு? ஓகேங்களா? ஆர்பிஐல மொத்தம் ஒரு மெயின் ஆளுநர் இருப்பாரு. அப்புறம் துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்புறம் மத்திய அரசால நியமிக்கப்படக்கூடிய குழு வந்து சில பேர் இருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் அவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.